ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு ஈஸியான ஒரு சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் டிசைன் பார்க்க போகிறோம். ரொம்ப லுக் நல்லாயிருக்கும். சேம் டைம் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். வாங்க அது எப்படி ஸ்டிச் பண்ணலாம், எப்படி மார்க் பண்ணலாம் எல்லாமே பார்க்கலாம். ஓகே, நம்ம சேனல் இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு டெய்லியும் புதுசாக டிசைன் ப்ளவுஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஷோல்டர் 5.5, நெக் காலம் மேலே பார்த்திங்கன்னா 2 இன்ச், ஆம்போல் லென்த் 5.5, மேலே வந்து ஃபஸ்ட்டு மார்க் 8லையும் 2வது மார்க் 11லையும் பண்ணிக்கோங்க. 2 இன்ச் அகலம் கீழே நெக்கோட அகலம் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்குங்க. இந்த மாதிரி ஒரு ஷேப் எடுத்துக்கோங்க. ஓகே, அப்படியே சைடில் ஷேப் எடுத்துக்கலாம். ஷேப் எடுத்துகிட்டு அதே மாதிரி அவுட்டர்லையும் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச் அகலத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு ஷேப் எடுத்துக்கலாம். இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிள், நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். இந்த டிசைன் ப்ளவுஸ் யார் வேணால் வேர் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு கஸ்டமர் சாய்ஸ் தான். இது நம்ம வந்து மோஸ்ட்டாக வந்திங்கன்னா செலக்ட் பண்ணி தான் நம்ம டிசைன் வந்து அப்லோட் பண்ணுறோம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு சில சாரீலாம் டிசைன் பண்ணுவோம். பட் அதை வந்து அந்த லைனிங் அந்த மெயின் கிளாத் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய பூ போட்டது, நிறைய ஜரி போட்டது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து உங்களுக்கு சொல்லும் போது புரியாது. ஸோ அதனால் நான் வந்து செலக்ட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக அந்த ஃபேப்ரிக் ப்ளைனாக இருந்தால் மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுவேன். அதுவும் எனக்கு பிடிச்சிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சொல்லி தரக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய ஃப்ளவர் போட்டது, நிறைய கசகசன்னு இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு சொல்லித்தரக்கு புரியாதுன்றதுனால தான் நான் முடிஞ்ச வரைக்கும் செலக்ட் பண்ணி ஒரு சைஸ் கொண்டு எல்லாமே செலக்ட் பண்ணி தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இது ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஒரு கேன்வாஸ் வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் பேசும்போது. நான் பேசுகிறதையும் கவனிங்க, சேம் டைம் வந்து நான் என்ன ஒர்க் பண்ணுறதையும் கவனிச்சிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லாமே புரியும். ஓகே, இது வந்து உங்கள் சேரீயில் கான்ட்ராஸ்ட்டாக என்ன கலர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி செலக்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கங்க. லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டு பின்னாடி பக்கம், அதாவது வந்து லைனிங் பக்கம் இருந்து நீங்கள் அடித்து இந்த மாதிரி திருப்பணும். சுற்றியும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடலாம். ஓகே, ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு இன்ச்சு தள்ளி நான் வெட்டுறேன். இது வந்து அடித்து திருப்புறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி கட் பண்ணுறேன். அங்கங்கே நல்லா கட் பண்ணிக்கங்க. நீட்டாக கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நெக் ஷேப் வந்து ரொம்ப நீட்டாக திரும்பும். இது வந்து ஒரு சிம்பிள் அண்ட் நீட் ப்ளவுஸ் டிசைன் தான். ரொம்ப கிராண்டாகவும் இல்லை, ரொம்ப சிம்பிளாகவும் இல்லை, ஓரளவுக்கு மீடியமாக நல்லாயிருக்கும். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நம்ம லேஸ் முன்னாடி வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுங்க மறக்காமல். ஏன்னா நம்ம லேஸ் வைக்கும்போது திரும்பவும் வந்து நம்ம வந்து அந்த கீழே கிளாத் ஃபினிஷிங் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த லேஸ் மேலே வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்டிச் போட்ட உடனே கீழே வந்து ஒரு ஃபேப்ரிக், ஒரு துணி கொடுத்து மறக்காமல் ஃபினிஷிங் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த மாதிரி லேஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். லேஸ் வந்து அவுட்டர்லேயும் உள்ளேயும் 2 பார்ட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். அந்த லேஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்து சைட்லேயும் கீழேயும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறோம். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டிச் போடும்போது நம்ம ஃபைனலாக ஃபினிஷிங் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ஒரு அடையாளம் தேவைப்படும். அதனால் மறக்காமல் இந்த மாதிரி
தையல் போட்டு அடித்து திருப்பிங்க. அடிச்சுட்டு அங்கங்கே இந்த மாதிரி கட் பண்ணி அப்படியே அடித்து திருப்பி மேலே தையல் போட்டுக்குங்க. ஓகே, ஃபினிஷ் பண்ணிட்டு ஒரு 2 இன்ச் அகலமுள்ள ஒரு 3 இன்ச் அகலமுள்ள ஒரு கிளாத் எடுத்து ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சிக்கங்க. 1/2 இன்ச்சு பிடிச்சி ஃபுல்லாக அடிச்சுட்டு அப்படியே ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு திருப்பிக்கங்க. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இந்த மாதிரி அடித்து திருப்பிங்க. அடித்து திருப்பிட்டு 2 பக்கமும் தையல் போடுங்க. பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி தையல் போட்டு ஒரு 2 இன்ச் கரெக்டாக 2 இன்ச் வச்சு எல்லாமே வெட்டிக்குங்க. நிறைய ஒரு 4, 6, 7, 8, 9 மாதிரி எவ்வளோ தேவைப்படுமோ அந்த அளவுக்கு வெட்டிக்குங்க. வெட்டிட்டு ஒரு நூல் எடுத்து கரெக்டாக சென்டர் இப்படி திருப்பி நூல் வச்சு கட்டிக்குங்க. அவ்வளோதான், சிம்பிள். எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக சென்ட்ரு பண்ணிக்கோங்க. கரெக்டாக 2 இன்ச்சுனா 1 இன்ச் சென்டர் வருது. அந்த 1 இன்ச் ஸ்ட்ரைட்டாக அப்படி மார்க் போட்டு அந்த நம்ம நூல் வச்சு கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சென்ட்ரு பார்ட் வந்து அந்த லைன்லேயே வர மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். கொஞ்சம் நான் இந்த டைம் கொஞ்சம் பெருசாக அடிச்சிட்டேன். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இதை விட கொஞ்சம் சின்னதாக அடித்தோம்னா இன்னும் லுக்கு நல்லா நீட்டாக வரும். இது ஃபெஸ்டிவல் டைம்ன்றதுனால கொஞ்சம் ரொம்ப அவசரமாக நம்ம வேலை செய்கிறோம். அதனால் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் டெய்லராக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு புரியும். நம்ம வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் நம்ம இந்த மாதிரி வேலை செய்வோன்ட்டு ரொம்ப வேகமாக தான் வேலை செய்வோம். அதனால் கொஞ்சம் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு சொன்ன டேட்டுக்கு வந்து நம்ம டெலிவரி பண்ணி ஆகணும். அதுக்காக தான், வேறு எந்த காரணமும் இல்லை. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம இன்னுமே கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்து வேலை செய்வோம். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஒரே மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. கீழே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேலே வந்து பிசிறு வராத மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா கீழே ஏன் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறேன்னா, அது வந்து உள்ளே போயிடும். நம்ம வந்து நெக்குக்கு உள்ள பக்கம் போகிறதுனால நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. மேலே வந்து நெக்கு உள் பக்கம் வரதுனால நீட்டாக வெட்டி எடுத்துகிட்டு மேலே வந்து ஒரு லேஸ் அந்த மாதிரி வச்சு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரி நல்லா ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. கரெக்டாக சென்ட்ரு இந்த மாதிரி மார்க் பண்ணி சென்ட்ரு மார்க் பண்ணிவிட்டு இந்த பார்ட்டையும் சென்ட்ரு மார்க் பண்ணிட்டு ஃபினிஷ் பண்ணால் கிட்டத்தட்ட ப்ளவுஸ் முடிஞ்சுதுன்னு அர்த்தம். கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களும் கற்றுக்கட்டும். கீழே வந்து சென்ட்ரு பார்ட்டில் வந்து ஒரு பீட்ஸ் மட்டும் நம்ம வைக்கணும். அதை மட்டும் கவனமாக பார்த்துக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, இந்த மாதிரி பீட்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. பீட்ஸ் எப்படி வைக்கணும் ஒரு டைம் நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. ஓகே, அடுத்த இதே மாதிரி ஒரு டிசைனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.